அனுபூதி ஏஐன்னு ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் மோசடி வேலையில் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மோசடி கும்பல்கிட்ட இருந்து யாரும் மாட்டி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை வந்து நான் போடுறேன். அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய முதல் ஏமாற்று வேலை, நீங்கள் எம்எல்ஏ, நீங்கள் தான் எம்பி, இந்த நாட்டுக்கு நீங்கள் தான் ஆள போகிறீங்க, உங்களுக்கான செலவு எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் தலைவருக்கு எம்எல்ஏ நிற்கிறதுக்கான அனைத்து செலவுலையும் நாங்கள் பார்த்துக்குறோம், பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆசைவாதியாக காட்டுவாங்க. அந்த ஆசைவாதியிலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மதிமயங்கி போய் நிற்பீங்க. அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறுவனம் சொல்லக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் இப்போ ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. ஓட்டு போடுறவங்க யார் ஓட்டு போடுறவங்க? வெகுஜனங்கள். எல்லாருமே வெகுஜனங்கள். படித்தவன், படிக்காதவன், திறமை உள்ளவன், திறமை இல்லாதவன். இந்த அனுபூதி என்ன சொல்லுவாங்கன்னாக்க, லலாடம்னு சொல்லி இந்த கையை சுற்றுறது, வலது கையை முன்னாடி சுற்றுறது, இடது கையை பின்னாடி சுற்றுறதுன்னு, இதை செய்ய சொல்றவங்க மட்டும்தான் இந்த இதில் சந்ததியாக சேர முடியும், மற்றவங்க யாரும் சந்ததியாக சேர முடியாதுன்னு சொல்லி ஒரு இதை பண்ணுவாங்க, டிமாண்டு. நீங்கள் 1000 பேர் ஈஸியாக சேர்த்துடலாம். ஆனால் இந்த லலாடம் செய்கிறவங்க மட்டும்தான்னாக்க மக்கள் எல்லாமே பைத்தியக்காரனாக நம்மளை பார்த்தா சிரிப்பான். இந்த சிரிப்பில் இருந்தே என்ன ஆகுனாக்க, நீங்கள் தலைவருங்கிற கனவோட ஒவ்வொரு வீட்லேயே போய் லலாடம் செய்கிறதுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. லலாடம் பயிரக்கூடிய 1000 பேரை இணைக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு 1 மாதம், 2 மாதம், 3 மாதம்னு சொல்லி பல மாதங்கள் கடந்து போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆர்வலரில் ஒரு 10 பேரை சேர்த்து விடுவீங்க, நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. அடுத்தது அந்த 10 பேர் முயற்சி பண்ணுவான், அடுத்தது அந்த 10 பேர் முயற்சி பண்ணுவான். அதில் கேனத்தனமாக ஒரு சில பேர் என்ன பண்ணுவான், வெப்சைட், அவங்களோட வெப்சைட், அனுபூதி வெப்சைட் உள்ளுக்கு போய் நோண்டி நொங்கு எடுத்து பார்க்கும்பொழுது அதில் பணம் கட்டுற ஆப்ஷன் வரும். பணம் கட்டினா நம்மளுக்கு இந்த இதில் பெரிய பொறுப்பு கொடுப்பான்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக பணம் கட்டிவிடுவான். பல பேர் பணம் கட்டி தன்னோட பணம் வராமல் நிறைய பேர் ஏமாந்து போய் நிற்கிறாங்க. எம்எல்ஏ கனவோட போய் ஆசைப்பட்டு படிக்காத ஏழை மக்கள்லாம் மாட்டிக்கிட்டு பணத்தை கட்டிட்டு நஷ்டப்பட்டு ஏமாந்தது தாங்க மிச்சம். இவங்க தேர்தலை சந்திக்கிறேன் அப்படின்னா, லலாடம் செய்கிறவங்கள மட்டும் எதற்கு இவங்க சந்ததியாக சேர்க்கணும்? லலாடம் செய்யாதவங்களுக்கு எதுக்கு இவங்க வந்து எந்த திட்டத்தை வச்சுருக்கிறாங்க? எந்த திட்டமும் கிடையாது. செய்யாதவங்க யாருக்குமே இவங்க சந்ததியாகவே இணைய முடியாது. சந்ததியாகவே இணைய முடியாது அப்படின்னாக்க இவங்க யாருக்காக வந்து இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய அரசியல் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? படிக்காத பாமர மக்கள், ஆன்லைன் பற்றி தெரியாத மக்களுக்கு இவங்க ₹1 கூட கொடுக்கறதுக்கான எந்த திட்டமும் இந்த நிறுவனத்துக்கிட்ட கிடையாது. அப்போ படிக்காத பாமர மக்கள் இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று. ஆனால் இந்த இதில் சேர்ந்து எல்லாருமே ஏமாறக்கூடிய தலைவர்கள் எல்லாரையும் சேர்த்துடலான்னு சொல்லிட்டு 1000 பேர் 2000 பேருன்ட்டு ஏமாந்து மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை அடையக்கூடிய வாய்ப்பு தான் இதில் இருக்குது. ஒழிய ஒரு காலமும் தேர்தலை சந்தித்து இவர்கள் வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தேர்தலை சந்தித்து ஒரு காலமும் ஜெயிக்க முடியாது. ஆட்சியில் ஒரு பூச்சியை கூட பிடிக்க முடியாது. ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய விளம்பரத்தின் மூலயமா தெரியாத யாரோ ஒருவர் 1000 2000 சொல்லி நஷ்டமாகிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியாமல் பணத்தை கட்டி ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதன் மூலம் நீங்கள் அதன் பிறகு தெளிந்து நீங்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைவீங்கிறது தான் உண்மை. அடித்தட்டு மக்கள் எல்லாத்துக்குமே, சாதாரண மக்களுக்கு உங்களுடைய திட்டத்தை முதல்ல செயல்படுத்துங்க. செயல்படுத்தாமல் எதையுமே வெற்றி பெற முடியாது. ஆகையினால இந்த மிகப்பெரிய மாஃபியா, திருட்டு கும்பல் அயோக்கியத்தனமான திட்டத்தை வச்சுக்கிட்டு ஆன்லைன் மூலிமா எல்லா மோசடிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து மக்கள் விழிப்புணர்வாகுங்க, திருந்துங்க. நன்றி, வணக்கம். 10 பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் திருந்துங்க, சரிங்களா? ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை வச்சே அவங்களுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் சேர்க்குறது. வேலையாள் வந்து அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டே வந்து வேலையாள் நிறுவனம். அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான், அந்த வேலைக்காரனுக்கு 25,000 ரூபா சம்பளம் தருவான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேலைக்காரன் அவன் இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய டார்கெட்டை முடிக்கலைனாக்கா அவனுக்கு சம்பளம் கிடையாது. கடைசியில் யார் வந்து இந்த இதுக்கு வந்து சம்பளம் கொடுத்தாகணும்னா, அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டு வேலைக்கு நியமனம் பண்ணி அவங்கள வேலை வாங்கியிருப்பான். அவன்கிட்ட வந்து அந்த கேண்டிடேட் வந்து சம்பளம் கேட்பான். நிறுவனம் என்ன சொல்லும், தெளிவாக வந்து அவன் டார்கெட் அச்சீவ் பண்ணல, அவனுக்கான சம்பளம் கிடையாது. ஆகையினால எம்எல்ஏ கேண்டிடேட்டை நீ என்ன பண்ணுவ, தலைவர், நீனும் டார்கெட் அச்சீவ் பண்ணல, அதனால் உனக்கு இந்த நிறுவனம் சொல்லக்கூடிய காரு, 3 லட்ச ரூபா, 16 கிராம் தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னா முடியாதுன்னு சொல்லிடும். ஸோ இப்போ இதில் டார்கெட் அச்சீவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 1000 பேரை சேர்க்கறது பெரிய விஷயம் முடியாது. ஆனால் லலாடம் பண்ணவங்களை மட்டும்தான் சேர்க்கணுங்கிறப்ப ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம். மக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கும் லலாடத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏழைக்கு பணம் கொடுத்தினா ஓட்டு போட போகிறான். லலாடம் செஞ்சவனுக்கு தான் நீ பணம் கொடுப்பன்னா, அப்போ மற்றவன்லாம் ஓட்டு போட மாட்டானா? கையில்லாதவன் ஓட்டு போட மாட்டானா? லலாடம் செய்யாதவன் ஓட்டு போட மாட்டானா? அப்போ அவனுக்கெலாம் நீ வந்து என்ன திட்டம் வச்சுருக்க? திட்டமே இல்லை. அப்போ நீ முழுக்க என்ன பண்ணுற, ஆன்லைனில் 10 பேர்த்திட்ட விளம்பரம் ஆகும்போது 10 பேர்த்துக்கிட்ட வந்து தெரியாதவன் வந்து பணம் கட்டி ஏமாறுறதுக்கான ஒரு திட்டத்தை
ஒரு ஃப்ராங்காக வந்து வச்சுருக்கிறார். இதுதான் ஏமாற்று கும்பல், ஏமாற்று பேர்வழி கும்பல். இதை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிந்தவர்கள் யாரும் செய்ய வேண்டாம். அதில் சேர்ந்து நானும் மிகப்பெரிய அளவில் தொண்டு செய்ய போகிறாங்கன்னு நினச்சி உள்ளுக்கு போனப்போ இவ்வளோ பெரிய திருட்டுத்தனமான பிளானை செஞ்சு ஆன்லைன் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதை மிகப்பெரிய கிரிமினலாக யோசித்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. டார்கெட்டை அச்சீவ் பண்ணால் உனக்கு கோடி ரூபாய் பணம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து ஆட்டை அடித்து ஆட்டு தலையிலேயே கட்டுறது, உன் வேலையை வந்து உனக்கே வந்து பண்ணுறது. அப்படி ஒரு மோசமான கேவலமான பிளானிங்கோட இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சந்ததியாக இணைவதற்கு லலாடம் செய்து தான் செய்பவர்கள் மட்டும்தான் சந்ததியாக சேர வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட நிறுவனம் ஒன்லி பிஸ்னஸை அடிப்படையாக கொண்டதே ஒழிய ஒரு காலம் ஏழைகளுக்கு தொண்டு செய்வதற்கான நிறுவனம் அல்ல. அந்த நிறுவனத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும். ஏழைகள், பாமர மக்கள், கையில்லாதவனுக்கும் சலுகைகள் சேர வேண்டும் என்கின்ற என்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இந்த நிறுவனத்துக்கு வந்து கண்டனத்தையும் அந்த நிறுவனத்துக்கு மிக வன்மையான எதிர்ப்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவுசெய்து படித்த இளைஞர்கள் யாரும் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு சென்று உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க வேண்டாம்.